நாமக்கல் மாநகராட்சியில் அனுமதி பெறாமல் இயங்கும் மாணவர் விடுதியை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வருவாய் கோட்டாட்சியரிடம் விவசாய முன்னேற்றக் கழகத்தினர் மனு அளித்தனர். நாமக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 75க்கும் மேற்பட்ட அனுமதி பெறாத மாணவ மாணவியர் தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருவதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவியரின் நலனை கருதி விதிகளுக்கு புறம்பாக செயல்படும் விடுதிகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இல்லையெனில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் விடுதிகள் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் எனவும் தெரிவித்தனர். இது சம்மந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் அந்த விடுதிகளை ஆய்வு செய்யணும், முறையாக அனுமதி பெற்று தான் அந்த விடுதி நடத்தணும்னு தான் சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு அளித்திருக்கோம். பாதுகாப்பு வசதி எப்படின்னு கேட்டிங்கன்னா, விடுதிகளுக்கு 12, அதாவது தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை, மருத்துவத்துறை, உணவுகள் முறையாக வழங்கப்படுதா அப்படிங்கிறது எல்லாமே ஆய்வு பண்ணணும் அதிகாரிகள். மாணவர்கள் ஒரு ரூமுக்குள்ளே இத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. உரிய முறையில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த விடுதிகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இதனால் மாணவிகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும்.